உன் பையனை வந்து எங்கள் ஆளுங்க பைக்கை விட்டு தூக்கிடுவாங்க, அடிச்சிருவாங்க. எங்கள் மாமியாரை முக்கியமாக வந்து அந்த பிரச்சனை நடக்கும்போது ஆம்புலன்ஸ் மாமனாரையும் மாமியாரையும் ஆம்புலன்ஸில் கூட ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவருக்கு மண்டையில் அடிபட்டு பெரம்பலூர் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு ஒன் வீக்காக அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. 1 வீக் ஆகி இப்போ என்ன 13 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து. இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கூட அங்கே எடுக்க கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்து இல்லை, எங்கள் முக்கியமாக அங்கே அவரை தாக்குன ஒரு 5 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா, எங்கள் சொந்தக்காரங்களில் ரவிச்சந்திரன் ஒருத்தர். எங்கள் அப்பா பேர் ரவிச்சந்திரன், அவர் பேரும் ரவிச்சந்திரன் தான். எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளராக இருக்கார். எங்கள் சித்தப்பா வந்து பிஎம்கேல இருக்கார், ஒரு பொறுப்பில் இருக்கார். இன்னொருத்தர் ரவிச்சந்திரன், அவரும் எங்கள் சொந்தக்காரர் தான். அவருமே வந்து ஒரு எல்லாமே சேர்ந்து பாலிட்டிக்ஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த ஆக்ஷனுமே பண்ண விட மாட்டேன்றாங்க. அங்கே எந்த ஆக்ஷனும் எடுக்காதனால நாங்கள் இப்போ இங்கே சென்னைக்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் நாங்கள் எங்களோட சேஃப்டிக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி கொடுத்தாகணும். சேஃப்டி